கோபுரம் போல் உயரப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த ஜென்மசனி தொந்தரவு பற்றி பல பேர் பல கமெண்ட் சொல்லியாச்சு. அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்தானத்தில் குரு மங்கள யோகங்கள் வேலை செய்ய போகிறது. அவரே உங்கள் 2ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதியும் அவரே, 2-11க்குரியவர் அவரே. அப்போ 2ன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம், தனம், இது எல்லாம் அவர் தான். லாபம், அனைத்திலும் லாபம், அவங்க அனைத்திலும் வெற்றி வருகிற காலகட்டம். இந்த ஜென்ம சனிங்கிறது மட்டுப்பட போகிறது. ஏன்னா இங்கே சனி வக்ரம் பெற்றிருக்குது. வக்ரச்சனியின் தாக்கம் அவ்வளோ பாதிப்பு கிடையாது. இந்த நேரத்தில் தான் இப்போ பாருங்க, ஜென்மசனி இருக்கிற நேரத்தில் வண்டி வாகனம், வீடு சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, தோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும். இப்போ தான் குழப்பமாக இருக்கும். இது என்ன சார் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமா, எடுத்தால் ரைட் டைரக்ஷனாக டவுட் வரும். அதற்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ராசி என்ன தசை போகுது, இந்த புத்தி போகுது, லக்ன அமைப்பு என்னன்னு வச்சு தான் ஃபைனலைஸ் பண்ணணும். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க ரொம்ப லாக் ஆனாங்க. பெரும் பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. இதில் கீழே வேலையாட்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிக்கலை, ஓனர் அவங்களுக்கு அதை பணம் வெஞ்சர்ஸ் போட்டோம் அவங்களுக்கு உறுதி கொடுக்குறதும் பெண்டிங்காக இருக்குது. இதில் சிவில் இன்ஜினியர் இருக்கிறவங்க கீழே வேலையாட்களும் ஒத்துழைக்கலைங்க, கட்டடம் போடுறவங்களும் பணம் கொடுக்கல. இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன் இருந்தது இல்லையா, அதுக்கு தீர்வு காலம் வந்தாச்சு. அதுதான் இந்த குருமங்கள யோகம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தடங்கள் ஏற்பட்டிருக்கோ அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த 1 மாத காலத்துக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுங்கள். அதற்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்கள் லக்ன அடிப்படையிலோ தசாபுத்தி அடிப்படையிலோ பார்க்கும்போது அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணும்போது விருத்தி ஆயிரும். உங்களுக்கு பண ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பெருக காலகட்டம். நாளில் இருக்கிற குரு மங்கள யோகம் 10 பார்க்க போகிறாங்க. 10ங்கிறது உங்கள் தொழில் ஸ்தானம், தொழில் விருத்தி. அவரே 11ஆம் அதிபதி. லாபம் இரட்டிப்பாகும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த நேரம் வந்திருக்கு. லாபம் இரட்டிப்பு, சந்தோஷம் வருகிறது. வரவு செலவு ஈக்குவலாக, செலவு ஒரு சிலது அதிகமாக இருந்தது, அதெல்லாம் இப்போ வரவு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வீட்டில் இருந்தே பொதுவாக சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வீட்டை குறிக்கும். இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். கூட்டுத் தொழில் மட்டும் இப்போ வேண்டாம். தனித்து நீங்கள் பண்ணும்போது தொழிலில் யோகம் உண்டு. விளம்பரப்படுத்தணுங்க. 10ஆம் அதிபதி அவரே, 3ஆம் அதிபதி உங்களுக்கு தேவை. கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பப்ளிசிட்டி தேவை. 3ஆம் இடங்கிறது நோட்டீஸ், கம்யூனிகேஷன். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஆன்லைன், ஃபேஸ்புக், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இது மூலம்தான் உங்களுக்கு பப்ளிசிட்டி உண்டு. அப்போ உங்கள் ஃபேஸோ உங்கள் பிராண்டோ ஆன்லைன் வெப்சைட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. இது பண்ண உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. தொழிலுக்கு முன்னாடி திருமணத்தை பார்த்துட்டு இருந்தேன். திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் திருமணம் முடிவு எடுக்க மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருக்குது, 8ஆம் அதிபதி மற்றும் பாதகாதிபதி 7ல் இருக்குது. திருமணத்துக்கு உறுதி கொடுக்கறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன சார் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா 7க்குரிய 6க்கு சென்று 8ஆம் அதிபதி 7க்கு இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு அவ்வளோ துல்லியமாக இருக்காது. எனக்கும் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும், நல்ல வாழ்க்கை அமையணும் என்பதான். ஒரு மாத காலம் வெயிட் பண்ணுவோம். இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு அந்த கரெக்டான வாரனை சூஸ் பண்ணுறதை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் வரன் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசி சிறு தடங்கள் ஏற்பட்டுரும். அப்போ அந்த ஒரு சிறு அவமானமாக போயிடும். அப்போ எதிர்பார்ப்பு, இந்த டௌரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் முன்ன பின்ன ஆயிரும். பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அவ்வளோ கணிசமாக இருக்காது, கசிந்துருன்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஆவணி வரட்டும், உங்களுக்கு யோகம். ஆவணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த குருமங்கள யோகம் அப்போ இருக்கும். அப்போ நேரங்காலம் திருமணத்துக்கு காலம் கொஞ்சம் இது. சார் 2வது திருமணம் பண்ணலாமா அப்படின்னா, 2வது திருமணம் பண்ணுறதுக்கு தான் யோகம். அப்போ முதல் திருமணத்துக்கு காலகட்டம், 2வது திருமணம் சம்மந்தப்பட்டது தானாக கூடி வரும். வரன் நல்லாயிருக்கும், ப்ராசஸ் பண்ணலாம். அவங்களுக்கு அரசாங்க ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். உணவு சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது,
ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வரன் கூட வரைய வாய்ப்பு உண்டு. நல்லதாக இருக்கும். இப்போ இது 2வது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். சார் குழந்தை பிறப்புக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 7இல், குழந்தைக்கு தங்குதடையின்றி கிடைக்கும். இப்போ காதல் சம்மந்தப்பட்டது அதுக்கு நம்ம ஓகே சொன்னால் திருமணத்துக்கு மட்டும்தான் நோ அப்படிங்கிறோம். உறவில் திருமணம் அமையுது, அதனால் அதுவும் பேச்சுவார்த்தையில் வைங்க, நல்லபடியாக முடிச்சுக்கலாம். வேலை மாற்றத்துக்கு காலகட்டம். ஸோ ஒரு வேலை சம்பளம் எதிர்பார்த்துட்ருக்கேன், ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, அடிமை மாதிரி வச்சுருக்காங்க, இது என்னடா மனசு சொல்லவே வலிக்குது அப்படின்னாங்க. ஒரு இந்த குடும்பத்தில் வேறு ரெஸ்பெக்ட் இல்லை, பொருளாதார பற்றி ஒரு சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் சொல்லிட்டாங்க, இந்த தனி குடித்தனம் போகணுமாங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது உங்களுக்கு சாதகமாக வரும். ஒரு சிலர் தனி குடித்தனம் போக சொல்லியிருக்கேன், அதை பொதுவாக அப்படி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கூட்டு குடும்பம், உங்களுக்கு ஒரு சில கூட்டு குடும்பம் இருக்கணும்னு ஆசை தான். தொழில் ரீதியாகவும் சரி, குழந்தைகள் படிப்பு ரீதியாகவும் சரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்குது. இது மாறும். ஆனால் இப்போ ஒரு ரைட் டிசிஷன் ஜாதகம் பார்த்து தான் எப்படி போகணும்னு டைரக்ஷன் சொல்ல முடியும். சரி, இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த கும்பராசிக்காரங்க அவங்க மனசை பல குழப்பங்கள் ஏற்பட்டது. பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய விரயம் ஏற்படுத்திட்டீங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன்னு கொஞ்சம் நஷ்டமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கேமு, இந்த கிரிக்கெட்டில் பணத்தை விட்டது, இதெல்லாம் இந்த ராசி இப்போ தான். இனி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு யோகம் இல்லை. ஜென்மசனி விடாது. சந்திரன்கிறது மனசை குறிக்கிறது, ஆள் மனசை குறிக்கும். அங்கே சனி இருக்கும்போது ரைட் டிசிஷன் எப்படி எடுக்க விடும்? இப்போ தான் ஒரு மன தெளிவு வரும். இதற்கு சனிச்சந்திரன் சேர்ந்து இருக்கிறனால ஒரு ஊருக்கு ஒவ்வொரு கருமாரி அம்மன், ஒரு அம்மனை சனிக்கிழமை வழிபடுறது, இல்லை இந்த கோவை வட்டார பகுதியில் பிளாக் மாரியம்மன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அம்பாள் கோயிலுக்கு வழிபட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சைன கோலத்தை படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அம்பாள், இந்த மாதிரி அம்பாளை தான் வழிபடணும். உங்களுக்கு இந்த மன இறுக்கம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிரும். இதை செஞ்சு பாருங்கள். சரி, மாணவர்களுக்கு எப்படி இருக்குது? மாணவர்களுக்கு தான், ஏன்னா நாளில் குரு, செவ்வாய், எழுத்து சம்மந்தப்பட்டதில் வெற்றி, எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு உண்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. படிப்பு வகையில் மாணவர்களுக்கு ரொம்ப அபிர்விதமாக இருக்குது, முன்னேற்றம் உறுதி. பெண்கள் சம்மந்தப்பட்டது, உங்கள் 7ஆம் இடத்திலே பெண் கிரகங்கள் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு யோக காலகட்டம் வந்தாச்சு. இது இப்போ ரொம்ப நாளாக சின்ன தடங்கள்லாம் இருக்கலாம், வேலை சம்மந்தப்படலாம், உடல் உபாதைகள், வெளியே சொல்ல முடியாத சின்ன அவமானங்கள் அத்தனையும் மாறுகிற காலகட்டம் இது. நீங்கள் அடுத்த பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய காலகட்டம். நடந்தது ஓரமாக இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாக பார்ப்போம் அப்படின்னு காலகட்டம். குருங்கிறது உங்கள் 4ஆம் இடத்துல இருந்து வித்தை ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். நீங்கள் அதை முடிவெடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதான். புத்திஸ்தானாதிபதியான புதனும் 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இப்போ குழப்பம் இல்லை, தனித்த புதனும் சந்திரனும் செஞ்சால் தான் குழப்பம். கூட சுக்கிரன் இருக்குது. அப்போ உங்கள் ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் தான். சரி, இதில் ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் இன்னும் வலு சேர்க்கப் போகிறது. ஒரு சில தொழில் சம்மந்தப்பட்டதில் இன்னும் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சுக்கிரன் புதனை கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேரு, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இந்த வட்டி கொடுத்தல் வாங்குதல், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே யோகம்தான். இதெல்லாம் நீங்கள் விருத்தி பண்ணுங்கம்போ. 5ஆம் அதிபதி 7, 5ன்னா கலை சார்ந்த துறையினர். 5ங்கிறது அரசியல் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைவருக்கும் வளர்ச்சி. இப்போல்லாம் முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேண்டியது. உங்களுக்கு ஒரு சில எண்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 9, 3, 7, கேது. ஏன்னா கேதுவும் அப்பப்போ கையில் பிடிச்சிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்புறம் 6வது எண். இந்த எண்களை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிழமையில் வெள்ளி, செவ்வாய், வியாழன், இந்த கிழமை போதும்.
சூரியன் மாறல, அடுத்த மாதம் வேணால் 1ஆம் நம்பர் வரும், இப்போ வர வாய்ப்பு இல்லை. இப்போ எதில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுள் வழிபாடு தேவை, இது பண்ணால் ஒரு விருத்தி அடையும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். ஆல்ரெடி பிளாக் மாரியம்மன் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா, சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வைக்கிறதாங்க பரிகாரமே. அது எள் கலந்து வைக்கணும். சந்திரன்னா உணவு, சனி காகத்தை குறிக்கும், இதை பண்ணணும். அதை விட பித்ரு சம்மந்தப்பட்ட சனி பித்ருவை குறிக்கும். யாராவது திதி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, ஆற்றங்கரையில் திதி கொடுக்குற சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்தால் போய் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுக்குண்டான காலகட்டம் இதுவே. இந்த ஆடி அமாவாசை வருது இல்லையா, ஆடி மாதத்தில் கூட ஏதோ ஒரு மாதத்தில் கொடுக்கலாம். இது உங்களுக்கு நல்வழிப்படுத்தும், வளர்ச்சியை கொடுக்கும். இது சரியான காலகட்டம், தவற விட்டுறக்கூடாது. சரி, இதை தவிர யாருக்காவது ஜாதகம், திருமண பொருத்தம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். இதை தவிர ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதாவது வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.